Hi guys, வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா இட்லி தோசைக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடான உடனே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 5 போல் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் இது கூடவே 6 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு மிளகாய் ஓவராக கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதையும் இந்த பேன் சூட்லேயே நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து. இந்த கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் நான் வறுத்த மிளகாய் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூடவே 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவு கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 கப் தண்ணி வரைக்குமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக சட்னி அரைச்சிட்டு இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு ஜார்லேயே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்குமே தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, 2 மினிட்ஸில் சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்னி இட்லி தோசை அதே மாதிரி பஜ்ஜி போண்டா இது கூட சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.